Toronto. We just landed. Our plane crashed. It's upside down. Everything, drop it. Come on. Don't take your video. Put that phone away. No. Holy. Oh my fucking God. Yo, I was just on this plane. Oh my God. Yo, I was just on this plane. Holy. அமெரிக்காவிலிருந்து 80 பயணிகளோடு புறப்பட்ட விமானம் கனடாவில் தரையிறங்கும் போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 15 பயணிகள் காயமடைந்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக இந்த விமான விபத்தில் பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த நிலையில்தான் விபத்து குறித்த காட்சிகள் தற்போது வைரலாகி உள்ளது. அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரிலிருந்து டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் கனடாவின் டொரண்டோவிற்கு புறப்பட்டது. எண்டோவர் ஏர் ஃபிளைட் 4819 என்ற இந்த விமானத்தில் 80 பயணிகள் பயணித்துள்ளனர். விமானம் டொரண்டோ விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதனால் விமானம் அப்படியே தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விமானத்திற்குள் இருந்த பயணிகள் அப்போது அலறினர். இந்த விபத்தில் 17 பயணிகள் காயமடைந்தனர். இதில் 3 பேர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லேசான காயமடைந்த பயணிகளை உடனடியாக மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அதிகாரிகள் அனுமதித்தனர். நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. விமானம் விபத்துக்குள்ளானதற்கான காரணம் குறித்து தற்போது வரை உறுதியான தகவல் வெளியிடப்படவில்லை. இந்த விபத்து தொடர்பாக டொரண்டோ விமான நிலையம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், மினியாபோலிஸ் நகரில் இருந்து வந்த டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளான நிகழ்வை நாங்கள் அறிந்துள்ளோம். அவசர குழு உடனடியாக சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளது என தெரிவித்துள்ளது. கனடாவில் பல்வேறு பகுதிகளிலும் கடும் பனி புயல் வீசி வருகிறது. அந்த வகையில் டொரண்டோவிலும் பனி புயல் வீசியதால் விமானம் கட்டுப்பாட்டை இழந்திருக்கலாம் என முதல்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. விமானம் தலைக்குப்புற கவிழ்ந்து கிடக்கும் காட்சிகளும் தீப்பிடிக்காதவாறு தண்ணீரை பீச்சி அடிக்கும் பணிகளில் விமான நிலைய ஊழியர்கள் ஈடுபட்டு வரும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. இந்த விமான விபத்து காரணமாக டொரண்டோ விமான நிலையத்தில் விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு காலதாமதமாகியுள்ளது. அமெரிக்க நிறுவன போக்குவரத்து நிர்வாகமும் விமான சேவை பாதிக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்துள்ளது. First and foremost, there was no loss of life. And this is in due part to our heroic and trained professionals, our first responders at the airport. So the facts of the matter around this event that happened at approximately 2:30 p.m. is Delta Airlines Flight 4819 from Minneapolis to Toronto, operated by subsidiary Endeavour Air, was involved in a single aircraft accident upon landing at Toronto Pearson. The plane was carrying 4 crew and 76 passengers, among them 22 Canadians. The other passengers were multinational. Again, there were no fatalities. 17 injured passengers were quickly taken to local area hospitals. At this time, we do not know of any of those passengers having critical injuries.